பட்டிமன்ற பேச்சாளர்களை வீட்டில் வச்சிருக்கிறது எவ்வளோ டார்ச்சராக இருக்கு. எனக்கு கல்யாணமே 21 வருஷம் ஆச்சு சார். சொந்தக்காரங்க வரையும் போகிறான். அந்த பேச்சாளர் எப்படி இருக்காரு? எனக்கு காய்ச்சேன், எனக்கு முடியல. வீட்டுக்கு வந்த விருந்தாடி என்னைய பார்க்க வந்தவங்க அந்த பேச்சாளர் எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி அவனை தான் கேட்பாங்க. ரெண்டாவது, வெளியில் பயங்கரமாக பேசுவார் சார். இலக்கணம் இலக்கியம் ஏன் கேட்குறீங்க, அவர் பேச்சை சொல்லவே முடியாது. ஆனால் வீட்டில் வந்தால் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். காலையில் 8 மணிக்கு காலேஜ் கிளம்புவார். பரபரப்பாக மனைவிக்கு நான் உதவி செய்வேன். ஐயோ சாப்பாடு தைக்கணுமே எல்லாமே கட்டுவேன். டேய் தம்பி குப்பை வண்டி இருக்குடா, போடா போடா அப்படின்னா அதெல்லாம் ஒரு வேலை பார்க்க மாட்டார் சார் வீட்டில். அதாவது எனக்கு வந்து ஒரு 21 வயசு ஆகுது. நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் துறையில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து பட்டிமன்றம் ஆர்வம் வந்து எப்படின்னா, தமிழ் ரொம்ப பிடிக்கும், தமிழ் பேச பிடிக்கும். அதனால் பட்டிமன்றம் ஆர்வம் வருது. இப்போ நான் காலையில் 8 மணி காலேஜ் கிளம்பினேன்னா சாயங்காலம் 4 மணிக்கு வருவேன். சாயங்காலம் 4 மணிக்கு வந்துட்டு திருப்பி பட்டிமன்றம் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி அந்த டே அப்புறம் போயிடும். நான் வந்து சாதாரண மேடை பேச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படிடா பட்டிமன்றம் பேசணும்னா, ஒரு பட்டிமன்றம் ஃபஸ்ட்டு பேசினேன். அந்த பட்டிமன்றத்தை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொன்னாங்க, பாலாஜி மை இப்படி பேசுகிறான்டா,